ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெட்டு வச்சு ஃப்ளவர் மேக் பண்ணுற எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். இதில் பேஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல நெட்டு வைக்கணும் அப்படிங்கிற இப்போல்லாம் மிரர் பார்த்தீங்கன்னா, மிரர் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேஸ் லைன் அடிக்கும் இல்லையா? இதில் வந்து அப்படி இல்லை, நம்ம நெட் வச்சதுக்கப்புறம் தான் அந்த பேஸ் லைன் அடிக்குது. அதனால் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறம்போது அந்த மாதிரி தான் பண்ணேன். எந்த இடத்துல எனக்கு வருது அப்படிங்கிறது ஒரு அப்ராக்ஸாக தெரியல. அதனால் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அந்த பேஸ் லைன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஓட்டி விட்டுட்டேன். ஸ்டிச் பண்ணி ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேக்லேருந்து வந்து அது அந்த இடத்துல நெட்டு எந்தெந்த இடத்து வரைக்கும் லைன் வருது அப்படிங்கிற பார்த்து நெட்டு வச்சேன். அப்படி வைக்கிற போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. இந்த அளவுக்கு தான் வரும் அப்படிங்கிற போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் போடும்போது கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணாமல் இருந்தேன், ஏதாவது ஃபால்ட் வருமோ அப்படின்னு. அப்படி இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரை